ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் வந்திருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் ஃபுல்லாக என்னெல்லாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பார்த்துக்கலாமா? லெட்ஸ் கோ த்ரூ. ஹாய் மக்களே, என்னடா இது ஏர்போர்ட் ஒரு சாதாரண விஷயமாச்சே, இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. அப்படி இல்லைங்க. எந்த விஷயத்தில் யார் எப்போ இன்ஸ்பயர் ஆவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம விசிட் பண்ணுற இடங்களை நம்ம பார்க்குற இடங்களை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது தப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஏர்போர்ட்டு நேராக வர முடியாதவங்க இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அரைவல்ஸ் கார் பார்க்கிங் கீழே போனோம். இங்கே பார்த்தியா, இந்த இது இருக்குல்ல, இந்த ஏர்போர்ட்டு உலகத்திலேயே ஃபஸ்ட்டு சோலார் சிஸ்டம் கண்ட்ரோல்டு ஏர்போர்ட்டு. முன்னாடி காமிக்கிறேங்க. இந்த ஏர்போர்ட்டு ஃபுல்லாக என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற டிவி லைட்டு, இங்கே மேலே ஏறிகிற லைட்டு, இங்கே A to Z அத்தனையுமே பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம் கண்ட்ரோலு. டைரக்ட் கரண்ட்டே கிடையாது. அதுலேயும் வேர்ல்டு ஃபஸ்ட்டு. ஸோ அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா? இவர் நம்ம கார் பார்க்கிங் இருக்குல்ல, கார் நிறுத்துறோம்ல, அதுக்கு மேலே ஃபுல்லாக சோலார் சிஸ்டம் போட்டிருக்காங்க. இவர் இங்கே மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளே ரன்வேக்குள்ளேயும் அந்த பக்கம் போட்டிருக்காங்க. இது பாரு, கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் பாரு, ஃபுல்லாக சோலார் சிஸ்டம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம் தான். அது என்னது, டெர்மினல் 1 டொமஸ்டிக். இப்போ நம்ம நிற்கிறது இன்டர்நேஷனல். டொமஸ்டிக் கரெக்ட். அவங்களாம் அந்த பக்கம் போனோம். சரி, அதுக்கப்புறம் உள்ள எப்படி இருக்குன்னு சுற்றி பார்த்துட்டு வந்துருவோமா? ஓகே. பார்த்து போ, ஸ்லோவாக போகணும். அப்பா, இவ்வளோ பெரிய எஸ்கலேட்டரில் இது வரைக்கும் போயிருக்கே நீ? எவ்வளோ பெருசு பாரு, கிட்டத்தட்ட 3 ஃப்ளோரு. எனக்கே அந்த ஃபீல் தான் இருக்குது. நானே இவ்வளோ பெருசில் போனதில்லை. பயங்கர ஸ்லோப்பாக இருக்குல்ல, எனக்கே பயமாக தான் இருக்குது. எவ்வளோ நேரம் போகுது பாரு. மேலேருந்து இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கோம் கீழே. ஃபர்கான் சரி, ஏர்போர்ட்டுக்குள்ள ஃபுல்லாக சுற்றிட்டோம்ல, ஏர்போர்ட் டேக் ஆஃப் லேண்டிங் ஆகிறத பார்க்கலாமா? எஸ், அதுக்குன்னு தனியாக ஒரு கேலரி வச்சுருக்காங்க. அதில் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். அதில் டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 100 ரூபா. 5 வயசு கீழே டிக்கெட் இல்லை. அதனால் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்களை உள்ளே விட்டுருங்க எல்லாத்தையும். அது ஃப்ரீ தான். இது பாருங்க எப்படி தூங்கிட்டு வருவீங்க. அதான் அதுக்கு தான் அந்த மிஷின். இந்த மிஷின் எதுக்குன்னு கேட்டீங்க, இந்த ட்ராலியெல்லாம் காற்றெல்லாம் தள்ளிட்டு வரும். டிக்கெட் வாங்கியாச்சு. 300 rupees சார்ஜ். உள்ள போய் ஃப்ளைட்டை பார்க்க போகிறோம். பேக் வச்சிருக்கேன். இல்லை வாங்க ஃப்ளைட் போகிறோம். ஃப்ளைட்டில் தான் போக முடியல. ஃப்ளைட் லேண்ட் ஆகிறது, டேக் ஆஃப் ஆகிறதா பார்ப்போம். ஏதோ நம்ம ஆடியன்ஸ் பார்த்து சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாங்கன்னா நானும் ஃப்ளைட்டில் போய் வெளி கண்ட்ரீஸ்லாம் நான் எடுத்து காமிப்பேன். ஓகே.
இது வந்து சின்ன ஃப்ளைட். இதோட இன்ஜின் பற்றி எப்படி இருக்குங்க, பின்னாடி அந்த கையில் இருக்குது, அதோட இன்ஜின் பற்றி விங்கில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃப்ளைட்டு ஒவ்வொரு மாதிரி. நான் இப்போ ஒரு லேண்டிங் பார்த்தேன், அந்த பக்கம் இருந்து பார்த்தேன். அது உங்களால் வாக் பண்ணி போக முடியாது, காரில் அப்படி இறங்கும்போது ஒரு ரன்வேஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுது. இந்த ஏர்போர்ட்டை பார்த்து இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஞாபகம், ஒரு இது தோணுது. எப்படின்னா இந்தியாவில் இருக்கிற நம்ம மக்களுக்கு பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் கனவு தான். வீடு வாங்குறது, கார் வாங்குறது, அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்டில் போகிறது. தலைகளாக நீங்கள் தண்ணி குடித்தாலும் நமக்கு வந்து பை காட் கிரேஸே இதெல்லாம் பார்க்க முடியும், போக முடியும். பக்கத்து அங்கே போகிறது தான் ஹெலிகாப்டர். வந்துருச்சா? எங்க வச்சது, எங்க லேண்ட் ஆச்சு? அங்கேயே லேண்ட் ஆயிரும். வந்து இறங்குது ஏறுதில்ல, இதெல்லாம் வந்து நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கு பேர் தான் நம்ம எங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா அதுக்கு பேர் தான் ஏர்க்ராஃப்ட் மேனேஜர். அவங்களாம் ஓகேவா? அவங்க எங்கேருந்து பார்ப்பாங்க அப்படின்னா வாட்ச் டவர்லேருந்து. அதுதான் வாட்ச் டவர். ஸ்ட்ரைட்டாக போய் அந்த ரூமில் உட்காந்துருப்பாங்க எல்லாம். அதுக்கு பக்கத்தில் ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்குல்ல, அது என்ன ஃபேன் மேலே ரேடார். அது எங்கே பார்த்து? அது வந்து இந்த மேலே சுற்றிட்டு சென்னையில் பார்த்தோம். அப்புறம் வேற எங்கே பார்த்தோம்? ஊரில் பார்த்தோம். லைட் ஹவுஸ் பக்கத்தில் பார்த்துருப்பேன். லைட் ஹவுஸ் லேண்ட் ஆகி சுற்றிட்டு அப்படியே உள்ள வருது. 2 டேக் ஆஃப்டா. ஒரே நேரத்தாடா, 1 by 1. ஏய் வாவ், இங்கிருந்தே டேக் ஆஃப் ஆக போகுதுடா. ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே ஆக போகுது. நைஸ். எப்படி ஃபகத் ஃப்ளைட் எப்படி இதான் டேக் ஆஃப்டா? பார் சர்ன்னு போயிடும். ஏறி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார் ஃபர்கான், ஸ்டார்ட் ஆயிடுச்சு தெரியுதா? என்னது? இதே அடுத்து ஒரு பைலட் ஆக போறியா? நல்லா படிக்கணும், படிச்சுன்னா பைலட் ஆகலாம். ஓகே. ஸோ மக்களே, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாருங்கள், எந்த விஷயத்தில் யார் எப்போ இன்ஸ்பயர் ஆவாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி சும்மா ஏர்போர்ட்டை நான் சுற்றி காமிக்கும் போது என் பையனுக்கு வந்து சின்ன ஒரு ஸ்பார்க் வந்துருச்சு. நானும் வந்து பைலட் ஆவேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்க்குற விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. அந்த விஷயத்தை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு சூப்பரான இடத்துல இருந்து அகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை ஃப்ரம் முஸ்தஃபா வ்ளாக்ஸ்.